என்னுடைய பாராட்டுகளை யாருக்கு நான் முதல்ல தெரிவிக்கிறேன்? உங்களை யாராலும் கெஸ் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நான் டீச்சர்ஸ்க்கா, பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன். த கரெக்டான செலக்டட் ஸ்கூல்ல சேர்த்துருக்கீங்க உங்க பிள்ளைகளை. த பெஸ்ட் செலெக்ஷன். ஒரு சாரி எடுக்க போனாலே 2 நாள் ஒரே ஜவுளி கடையில் உட்காந்துருக்கிற பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ண எத்தனை நாள் திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் யூ ஹவ் மேட் த ரைட் சாய்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னு சொன்னால் முதல்ல நான் ஸ்கூலில் நான் ஆக்சுவலாக மொத்தத்தையே 3 ஸ்கூலில் தான் 2 ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறேன். எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரையிலும் 6th-லேருந்து 12th வரையிலும் காலேஜ் ஒரே காலேஜ் தான். மொத்தம் நான் படித்ததே 3 இடம் தான். மாறிலாம் படித்ததே இல்லை. அதில் நான் படித்த அந்த நர்சரி ஸ்கூல் தான் எனக்கு ஆளுமை திறனை கொடுத்தது. அதே போல் இந்த பிள்ளைகள் எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஆளுமை திறன் இருக்கும். அதை நான் இங்கே பார்க்குறப்பே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்னொரு ப்ரோக்ராமுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் மிகச்சிறப்பாக பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் 2.5 மணி நேரம் நடக்கணும். இதை கரெக்டாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த பசங்க அந்த அளவுக்கு கோஆர்டினேஷன். ஒரு ப்ரோக்ராம் முடிச்ச உடனே அடுத்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை எது தெரியுமா? அதாவது ஒரு காலேஜில் டீச்சராக இருக்கிறதா, ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதா, ஒரு ஹை ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதா, ஒரு நர்சரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜன் பண்ணுறவங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். நான் பேசாமல் வருவேன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடுவேன், ப்ரெசன்ட் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு ஹை ஸ்கூலுக்கு கிளாஸ் எடுக்கிறது ஈஸி. ஆனால் இருக்கிறதே கஷ்டமான வேலை நர்சரி ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறது தான். இந்த டீச்சர்ஸ்க்கு நான் உண்மையிலே நான் அப்படியே சொல்லுவேன், நம்மளை விட இந்த நர்சரி டீச்சருக்கு தான் கூட சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எம்பிபிஎஸ் சொல்லி கொடுக்குற எங்களை மாதிரி டீச்சர்ஸை விட இந்த நர்சரி ஸ்கூலுக்கு தான் நிறைய சம்பளம் கொடுக்கணும் கிண்டலாக. ஏன்னா அந்த ஒரு 50 பேரை வச்சு அவங்க மேய்ச்சி அந்த இது எடுக்கிற இல்லாட்டி. ஆனால் உண்மையிலேயே மிக திறமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகளை பார்க்கும்போது அந்த KG 1 KG ஸ்டூடெண்ட்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே ஏன் இந்த ப்ரோக்ராம் ஒரு 3 மணிக்கே ஆரம்பிச்சிருக்க கூடாதுன்னு யோசிச்சேன். இன்னும் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நடந்திருக்கலாமே. ஏன்னா எங்களை மாதிரி எப்பயுமே பேஷண்ட்டோடைய டென்ஷனாக இருக்கிற எங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் மட்டும்தான் ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த ரிலாக்ஸேஷன் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் மணிகண்டன் அதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி. ஆக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அதாவது ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன் கொடுத்தது இந்த ப்ரோக்ராம். அதற்கு நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் மணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்போர்ட்ஸ் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே. மணி ஒரு கரெக்டான ஒரு தான் கெஸ்ட் ஆஃப் ஆனராக கூப்பிட்டுருக்கிறாரு. ராஜ்குமார் சார் ஒரு பெரிய டேபிள் டென்னிஸ் பிளேயர். திண்டுக்கல் இன்னமும் டென்னிஸ் விளையாடுற ஒரு பெரிய பிளேயர். அவர் டேபிள் டென்னிஸ் ரொம்ப பிரமாதமாக விளையாடுவார். அதே போல் நான் பால் பேட்மிண்டன் பிளேயர். எங்கள் 2 பேர்த்தையும் அவங்க சூஸ் பண்ணது காரணமே நாங்கள் பிளேயர்ஸ் தான். நான் டாக்டரே, அவர் பாலாஜி பவன் உரிமையாளர்ங்கிற முறையில் இல்லை. 2 பேருமே பிளேயர்ஸ்க்கு தான் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸுகளுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், விளையாண்டா படிப்பு கெட்டு போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய பேர்த்துட்டு இருக்கு. உங்கள்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. விளையாட்டில் மட்டும்தான் வெற்றி தோல்வி மாறி மாறி வர்றப்ப அந்த வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு அந்த வெற்றியும் தோல்வியும் விளையாட்டில் கிடைக்கிறப்ப வாழ்க்கையில் எந்த தோல்வி வந்தாலும் பிள்ளைகள் மனம் தூங்கலாது. அதனால கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுத்துங்க. நான் இதே MSP ஸ்கூலில் தான் படித்தேன் 6th to 12th. நான் விளையாடுற நாள் இல்லை. 6வது ரத்னபாண்டியன் சார் தான் என்னுடைய கரஸ்பாண்டன்ட்டு. நான் 10th முடிச்சுட்டு போனப்போ ஸ்கூல் 2nd. அவர் 11th நான் உள்ளே போய் சீட் கேட்குறேன். சார் 10th முடிச்சுட்டு வந்தேன். நீ எல்லாம் எங்கே எப்போ பட்டாலும் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன், எங்கடா படிக்க போகிறேன், உனக்குலாம் சீட்டே கிடையாது. சார் நான் தான் சார் ஸ்கூல் 2nd. நீ படிக்கவும் செய்வியா அப்படின்னு கேட்டார். விளையாண்டாலே படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படி கிடையாது. இன்றைக்கு வரை நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் வரை நான் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கேன், டோர்னமெண்ட் விளையாண்டுட்டு இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னமும் ஸ்டேட் லெவல் மேட்சஸ் விளையாண்டுட்டு இருக்கிறேன். அதனால் உங்கள் பெற்றோர்களுக்கு அனைவரும் சொல்கிறோம், விளையாட்டு எந்த விதத்திலையும் படிப்பை கெடுக்காது. அது மேலும் மேலும் உங்களை ஊக்குவிக்கும். இந்த கடைசியாக நான் ஒரு சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மளுடைய இந்த டீச்சர்ஸ் மிகச்சிறப்பாக ஒரு 4 கோச்சஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்கள நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், யார் இந்த கோச்சஸ்லாம் அப்படின்ட்டு. நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. இவங்க எல்லார்ட்டையுமே உங்கள் டீச்சர்ஸ் இந்த கோச்சஸ் எல்லாத்துலேயும் பயிற்சி இருக்கிறது. பயிற்சி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் முயற்சி இருக்குது. இந்த பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்தால் என்றைக்குமே உங்களுக்கு முழு வெற்றி தான். உங்களுக்கும் வெற்றி, உங்கள் குடும்பத்தாருக்கும் வெற்றி. நன்றி, வணக்கம்.